வணக்கம். இந்த வீடியோவில் 4% அகவிலைப்படி உயர்வு 10/8/2026 சற்று முன் DADR அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வு எப்போது கிடைக்கும் என்பதற்காக தான். இதில் குறிப்பாக 2026 ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வர வேண்டிய DA உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த DA 58%இலிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியர்களின் வருமானத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான DA உயர்வு குறித்து பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. அதனோடு எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்திருக்கின்றன. பெட்ரோல், டீசல், CNG விலையில் ஏற்பட்ட உயர்வுகள் நடுத்தர வர்க்க மக்களுக்கு, அதேபோல் தினசரி பயணம் செய்வோருக்கு கூடுதல் சுமை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் தங்களுக்கு அதிக அளவில் DA உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் 1%ஆகவே கணக்கீடு செய்யப்படும். அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளவருக்கு அதிக அளவில் DA உயர்வு கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPIW தரவு அடிப்படையில் ஜூலை 2026 முதல் DA சுமார் 3 முதல் 4% உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026இல் AICPIW குறியீடு மார்ச் மாதம் 149.1, ஏப்ரல் மாதம் 149.9, மே மாதம் 150.8, ஜூன் மாதம் 151.9 இருந்தது. கடந்த 12 மாத சராசரி AICPIW குறியீடை வைத்து கணக்கீடு செய்தால் ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% அகவிலைப்படி உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த DA உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலைவருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.